செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தை மாதத்திய மேஷ ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாபாத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்களே, இந்த தை மாதம் என்பது எப்படி இருக்கும் என்று இனி பார்ப்போம். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் தரிசனம் செய்கிறார், பார்க்கிறார். ஆகவே இந்த மாதம் தெய்வஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள்லாம் நீங்கி அவர்கள் நலம் பெறுவார்கள். இன்றைய தினத்தில் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்திலே அதே குருபகவான் பார்க்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல பலன்களை இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன், அதாவது குடும்பாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். மனைவி பிறகு தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருவரும் சேர்ந்து நல்ல ஸ்தலங்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். இந்த வாரத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் இருக்கிறார். ஆகவே சகோதரர்களுக்குள் நட்பு ஏற்படும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். சென்ற மாதம் வரை உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிலேயே வக்கரம் பெற்றிருந்தார். ஆகவே தடைகள் நிறைய இருந்தது. அந்த தடைகளெல்லாம் இந்த வாரம் விலகுகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் நிச்சயமாக நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லது முக்கியமாக பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றிய பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தாராள பணப்புழக்கம் உங்கள் கையிலே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் புதிதாக எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்வர்கள் கூட இந்த வாரம் நல்ல லாபத்தை பெறுவார்கள். கூட்டு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து குருடைய பார்வையை பெறுவதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த மாதத்திலே நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், நல்ல ஆரோக்கியத்தையும் அடைவீர்கள். இதுவரை இருந்த உடல் வலிகள் கூட ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் லாபஸ்தானத்தில் வருகிறார். தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த மாதத்திலே உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வருவதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய லாபத்தை உங்களுடைய செயல்பாட்டை வெளியிலே நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். 3ஆம் இட பார்வையாக சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆகவே திருஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. சொன்னால் அதில் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்றபடி தொழில்துறையில் நல்ல விருத்தி இந்த மாதம் இருக்கும். நல்ல லாபம் இந்த மாதம் இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார்.
இந்த மாதத்திலே உங்களுக்கு தொழில் அலைச்சல் காரணமாக, தொழில் வளர்ச்சி மற்றும் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதத்தில் மேஷ ராசியிலே பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஜனவரி 18 வியாழக்கிழமை, அதாவது வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை என்று துர்காஷ்டமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த துர்காஷ்டமி உங்களுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. ஆகவே அன்றைய தினம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வழிபாடு செய்தால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமை ராகுகாலம் என்று அவசியமில்லை. காலையிலோ மாலையிலோ பகலிலோ உங்களுக்கு தோதுபட்ட நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பதுதான் மிகவும் சிறப்பானது. அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மேஷராசியில் பிறந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருக்கிறது. அன்றைய தினம் நவமி திதியாக அமைந்திருக்கிறது. நவமி திதியும் காளியம்மனுக்கு உகந்த திதி. ஆகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் காளியம்மனுக்கோ அல்லது துர்க்கை அம்மனுக்கோ எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அந்த எலுமிச்சை மாலை என்பது 16 அல்லது 24 அல்லது 48 அல்லது 108 என்று உங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் மாலை தொடுத்து துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு சாற்றுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் எல்லா காரியங்களும் எளிதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் ஜனவரி 20 சனிக்கிழமை என்று அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமாக அமைவதனால் மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு 6 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, புஷ்பம் ஆகியவற்றை கொடுத்து அவர்களை வணங்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்து, முருகப்பெருமானுடைய ஆசியும் கிடைத்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது மேஷராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்தெந்த நாள் நல்ல நாள் என்று கூறுகிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள் தை 7, தை 19, தை 28, தை 29. இந்த 4 நாட்கள் அஸ்வினியை பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நல்ல நேரம் அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 45 நிமிடம் வரை, பகல் 2 மணி 45 நிமிடம் வரை, 2 மணி 45 நிமிடம் முதல் 4:51 வரை. அடுத்து இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. இந்த நேரங்கள் உங்களுக்கு நன்மை. அடுத்து அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தை 19, தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாள். அன்றைய தினம் காலை 6 மணி 43 நிமிடத்திலிருந்து 9 மணி 43 நிமிடம் வரை, பகல் 1 மணி 43 நிமிடத்திற்கு பிறகு 2 மணி 13 நிமிடம் வரை, மாலை 5:43க்கு பிறகு 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. இந்த நேரங்கள் நல்ல நேரங்கள். அடுத்து தை 28 அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தை 28ஆம் தேதி அன்றைய தினம் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 10 நிமிடம் முதல் 10 மணி 40 நிமிடம் வரை, அதன் பிறகு பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. இந்த நேரங்கள் நல்ல நேரங்கள். அடுத்து அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தை 29 அன்றைய தினம் பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39க்கு பிறகு, மாலை 6:39க்கு பிறகு 9:39 வரை. இந்த நேரங்கள் மிக மிக துல்லியமானது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மேஷராசியில் பிறந்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்றால் தை 10, தை 15, தை 18, தை 25. இதில் நல்ல நேரங்கள், நல்ல நாள் நேரங்கள் என்று பார்க்கும்போது பரணியிலே பிறந்தவர்களுக்கு தை 10ஆம் தேதி ஜனவரி 24, 24/1/2024 புதன்கிழமை காலை 9:45க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:15க்கு பிறகு 3:45 வரை, மாலை 4:45க்கு பிறகு 5:45 வரை, அடுத்து இரவு 7:45க்கு பிறகு 9:50 வரை. இந்த நேரங்கள் தை 10ஆம் தேதி.
அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு தை 15 ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை நேரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. மாலை 6:58க்கு பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு தை 18 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11:13 வரை. மாலை 5:13 பிறகு 7:43 வரை. இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. இந்த நேரம் நல்ல நேரங்கள். அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு தை 25 பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41 பிறகு 11:11 வரை. பகல் 1:41க்கு பிறகு பகல் 2 மணி வரை. மாலை 5:11 பிறகு 7:11 வரை. இரவு 8:41க்கு பிறகு 9:41 வரை. இந்த நேரங்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு, அதாவது மேஷராசியிலே பிறந்து கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் தை 7, தை 19, தை 28, தை 29. நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 பிறகு 10:45 வரை. பகல் 2:45 பிறகு 4:51 வரை. இரவு 9:45 பிறகு 12:45 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43 பிறகு 9:43 வரை. பகல் 1:43 பிறகு 2:13 வரை. மாலை 5:43 பிறகு 6:43 வரை. இரவு 8:43 பிறகு 9:43 வரை. இந்த நேரங்கள் நல்ல நேரங்கள். அடுத்து தை 28 பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 பிறகு 10:40 வரை. பகல் 2:40 பிறகு 4:56 வரை. அடுத்து கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்தவர்கள் தை 29 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 12/2/2024 திங்கட்கிழமை மாலை நல்ல நேரம் இருக்கிறது. மாலை 6:39 பிறகு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் 2 புத்தகங்களோடு சர்வ முகூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய எப்படி நேரம் பார்ப்பது, நாட்கள் பார்ப்பது, எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்வது என்று தர்மசாஸ்திரத்துடன் ஜோதிட சாஸ்திரத்திலும் இணைந்து நான் வழங்கியிருக்கிறேன். 3 புத்தகங்களையும் வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பானது. அதை வாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டிய அந்த நம்பர் 7708360082. இவ்வாறாக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாத ராசி பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். நான் இவ்வாறு சொன்ன இந்த முறை நான் சொன்ன நேரங்கள் மிக மிக துல்லியமானது. சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் இணைத்து அதை சரிபார்த்து நாம் கொடுக்கப்பட்ட நேரங்கள். இந்த நேரங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக தை மாத ராசிகளை பற்றி மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.